ஒன்று அலுவலகம். Scene 1 Office. உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? அட போங்க சரி, நீங்க வேற ஐப்படத்துக்கு கூட ஃபர்ஸ்ட் டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணிடலாம். ஆனா இந்த ஐஆர்சிடிசில டிக்கெட் புக் பண்றதுக்கு ஐயோ ரொம்ப கஷ்டம்தான். ரெஸ்பான்ஸும் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. பாஸ், நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? கேள, நீ கேள, அட்லீஸ்ட் நீங்களாவது கேளுங்க. வேணான்னா விடவா போற? சரி சொல்லித்தர. மன்மோகன் சிங்கை வச்சு மணிரத்னா படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குப்பா. குஷ்டம் தான் காமெடி. நாளைக்கு சிரிக்கும் சரியா? அவனை விடுமச்சு, எனக்கு தான் டிக்கெட் கிடைக்கிறேன். சரி, உங்களுக்கு ஓய்வாங்க ஒரு பப்ல ஒரு செம்ம ஆஃபர் இருக்கு. என்னன்னா சன்ரைஸ் டு சன்செட். காலையில சூரியன் உதிச்சது சாயங்காலம் சூரியன் மறைகிற வரைக்கும் தரத்தை குடிக்கலாம். வெறும் 1500 ரூபாய் தான். ஓ, வாட் எ மெடிக்கல் மிராக்கிள். சரி, சன்ரைஸ் ஆகிறப்ப நாமும் ரைஸ் ஆகிறோம். சன்செட் ஆகிறதுக்குள்ள நமக்கு ஏதாவது சுத்தா இருக்குமா? அதெல்லாம் சமைச்சு மச்சி சூப்பரா பதில. அப்ப இந்த பொங்கலுக்கு பொங்குறோம். காட்சி 2 ஆராய்ச்சி மாணவர்கள். Scene 2 Research Scholars. எப்படி இருக்கீங்க? அப்புறம் ரிசர்ச் எப்படி போகுது? என்னையா வாழ்க்கை. ஒருத்தனை மனநோயாளி ஆக்குறது ஈஸியான வழி என்ன தெரியுமா? பிஹெச்டி பண்ணிக்கிட்டே லவ் பண்றதுதான். இவங்க 2 பேரையுமே எப்பவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் நான் ஏன் லவ் பண்றேன் தெரியுமா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசும்போது என் கையில் ஒரு பெட்டர் பர்சனா தெரியல. வாழ்க்கை வாட்டேன் நான் பண்றது போ. செம்ம கம்பேரிசன் போங்க. நீங்க கேபி சார் படத்துல அந்த மாதிரி ஒரு அழகான கேரக்டர். சரி, அதை விடுங்க. பொங்கலுக்கு எப்போ ஊருக்கு போறீங்க? எங்க ப்ரோ, பொங்கல் அன்னைக்கு கூட மதியானம் 2 மணி வரைக்கும் லேபு. அப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஸ்கைக்காக. அது ஒரு சிந்து பார்க்காத மாதிரி நீங்க போகணும். சரி, நீங்க பொங்கலுக்கு நம்ம தைவான் தமிழ் சங்கம் பொங்கல் ஈவென்ட்ல ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? இல்லை ப்ரோ, நீங்க எவ்வளவோ பெட்ரு. உங்களுக்காக ஒரு ஆள் இருக்கு. எனக்கு பட்டதாரிகள். Scene 3 Unemployed Graduates. பண்ணியாச்சு மச்சி. நான் புண்ணு கூட ஆயிரம் அப்ளை பண்ணது கிடையாது. இப்போ நான் வேலைக்கு சாப்பிடணும் இல்லையோ இந்த வேலையை ஓசிஎஸ்ல இருந்து ஒப்பாமா முடிய அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். வயிறா ஒரு யூஸும் இல்லை. அதை விட மச்சி, உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்? இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஒரு சென்னையில் 1000 டிக்கெட் எடுத்து சொந்த ஊருக்கு போகிறது பெரிய சிறப்பு தான். இந்த நிலைமை நம்ம எப்படி என்ன மச்சி உனக்கு பொங்கல் ஸ்பெஷலு
மச்சி எனக்கு காலையில பானையில் போகுது, அது கூட பொங்கல் இல்லை. நீ யாரும் தூங்குதா காலையில 10 மணிக்கு படுகொடை கட்டு பல மணி கோயிலுக்கு போவாரு. அதை பார்த்தோன்னா சும்மா மெர்சல் ஆயிடுவேன். ஆனால் அப்போ என் மனசுல பொங்குது, அது நல்லா உண்மையான பொங்கல். கும்பராசி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி மச்சி, வா அப்படியே டீ சாப்பிடலாமா? மச்சி கம்மூர் போயிடு, பாக்கெட்ல 10 பைசா இல்லை. சரி, அதே லைட்டாக ஒரு கட்டிங் போட்டோம். ஓகே மச்சி, இப்போ சொன்னீங்க இது கரெக்ட். யோ, இப்போ காசு எதுன்னு சொன்னா மச்சி நீ அப்ப கேட்டியே அது டீ அதாவது டீ அலோன்ஸ், அது முடிஞ்சிச்சு. இப்ப நமக்கு டிஏ அதாவது ட்ரிங்கிங் அலோன்ஸ், இதெல்லாம் கண்டுக்காத. Scene 4, family, husband and wife. வெல்லம், அரிசி, பருப்பு, நெய், இப்படி வகையா எல்லாத்தையும் போட்டு ஒரு வகையான இனிப்பு பதார்த்தம் தான் சர்க்கரை பாகு. ஆகா, நீ சொல்றப்ப நாக்குல மேய்கிற விட்டு ஒரு கப் எடுத்து ஆன்லைன்ல முருகன் இட்லி ஷாப்ல ஆர்டர் பண்ணிருக்கேன், இப்ப வந்துடும். சிலப்படி என்ன சொல்ற? இப்ப ஏண்டாமா நீ விட்டு பொங்கல்னு சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் யூடியூப்ல சமையல் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன், அந்த வாய்ஸா இருக்கும். ஓ அப்படியா? நான் கூட நீ தான் சமைச்சியோன்னு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சம்சார மின்சாரங்கிறது சரியா தான் எனக்கு. இன்னைக்கு லீவுங்க. அது சரி, ஏமா பொங்கல் அன்னைக்கு இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கியே. நம்ம தமிழ் பண்பாடுக்கு ஒரு சக்கரை பொங்கல் கூட வைக்காம இருக்கேன். ஓ, என் செல்லக்குட்டி அப்படி வருதா? சரி, முதல்ல நீங்க சொன்ன அதே பண்பாடுபடி காலை இறக்கிடுவாங்க. அப்புறமா நான் நல்லா சூடா வைக்கிறேன் பொங்கலை. பொங்கல்லாம் உடம்புக்கு நல்லதே வச்சுக்கணும். நெய் முந்திபருப்பு எவ்வளவு கொடுத்து, இதுக்கப்புறமா உனக்கு பொறுப்பு தேவையா? சரி, நமக்கு பொறுப்பு தேவையா? நோ, நெவர். அதுதானே பார்த்தேன். நான் இங்க 2 வார்த்தை சத்தமா பேசினாலே உங்களால சமாளிக்க முடியாது. இதுல எங்க நீங்க காலே அடக்க. இன்ஃபர்மேஷன் கால ஆம்பளம் பண்ணணும் சமாளிச்சிடலாம். கத்தவும் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அது இருக்கட்டும், அந்த யூடியூப்ல வந்த வாய்ஸ் என்னோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் என் வாய்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியல. பொங்கல் வந்து சூடான பொங்கல் எப்படிலாம் வாழ்க்கொள்றாங்க.
ஒத்தாளத்தவருடைய ஆரஞ்சு என்ற அண்ணன் ஒத்தாளத்தவருடைய மக அண்ணன் கேட்டுக்கீங்க எல்லாம் மாடு சாதாரண மாடு கிடையாது. அழகான சொல்லியிருக்க 50 பேருக்கு குத்துற மாடு வாரிவாசலையே வளர குத்துற மாடு அரபிகள் சொல்லியிருக்க குத்துற மாடு ஆம்பளம் சொல்லிருக்கு அடுத்தவங்க கட்டுக்கோ குடிக்கிறவங்க குடிக்கோ அடிவாசி போட்டு உறவாதிக்காத உறவாதிக்காத எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. Because in the recording problem. Recording. நாம் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிந்தாலும் நம் நாட்டு மரபுகளை மறவோம். விளைச்சல் நிலங்களை விலை பேசும் மூடர்களின் அறியாமைகளை கருவொடுப்போம். இயற்கை அன்னையை பேணி காப்போம். விவசாயத்தை சுவாசிப்போம். விவசாய பெருமக்களை சுவாசிக்கச் செய்வோம். Save nature and save farmers. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க இயற்கை எண்ணெய், வளர்க்க விவசாய பெருமக்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.